இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு முதலாளி தன்னிடம் வேலை செய்யற ஒரு கழுதை கிட்ட ஒரு கோல்டன் சேடலை கொடுத்து, நீ தான் இந்த இடத்துலயே மிக சிறந்த கழுதை, நீ தான் நல்லா ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் சேடலை கொடுக்குறாரு. நீ இல்லைன்னா அந்த ஃபேக்டரியில எதுவுமே ரன் ஆகாது அப்படின்னு மேலும் பாராட்டுறாரு. இவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அந்த கழுதை மிகவும் சந்தோஷமாகி இன்னும் அதிக நேரம் நிக்காம ஒர்க் பண்ணுது. அப்படி ஒரு நிமிஷமும் நிக்காம ஒர்க் பண்ண அந்த கழுதை ஒரு நாள் கீழே விழுந்து இறந்து போகிற நிலைமைக்கு போகுது. அப்போ அங்க வந்த அந்த கழுதையோட முதலாளி அந்த கழுதைக்கு தேவையான எந்த ஒரு மருத்துவத்தையும் பார்க்காம வேற ஒரு கழுதைக்கு அதோட கோல்டன் சேடல் எடுத்து கொடுக்குறாரு. இந்த கோல்டன் சேடலை இன்னொரு கழுதைக்கு கொடுத்து இந்த கழுதை கிட்ட சொன்ன அதே வார்த்தைகளை அந்த கழுதைகிட்டையும் சொல்றாரு. இப்பதான் இது அந்த கழுதைக்கு புரியுது, இது ஒரு யுக்தி, நம்ம நல்லா வேலை செய்யணும், இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை புகழ்றது போல நடிச்சிருக்காரு அப்படின்னு. இதே போலதான் நம்ம லைஃப்லயும் இது கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. நம்மளை புகழ்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சுப்பாங்க. நம்மள நிஜமாவே புகழ்றாங்களா இல்ல அவங்க வேலை செய்யறதுக்காக, அவங்க வேலை நடத்துறதுக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரி புகழ்ச்சியா பேசுறாங்களா அப்படின்றது தெரிஞ்சு நம்ம சுதாரிச்சுட்டு வேலை பார்க்கணும். இல்லைன்னா அந்த கழுதைக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும். See you guys later. Signing off.